8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருக்கக்கூடிய யூனிட் 5 எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்னியல் அப்படின்ற பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை ஒரு வேர்ட் ஃபைலில் சேவ் பண்ணி அந்த ஃபைலுக்கான லிங்க்கை இங்கே கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்காவது இந்த புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் வேர்ட் ஃபைலாக வேணும்னா அவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த வேர்ட் ஃபைலுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? சரி, இப்போ நம்ம போகிறோம். இதுதான் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார் தி யூனிட் 5 எலக்ட்ரிசிட்டி லெசன். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். When an ebonite rod is rubbed with fur, the charge acquired by the fur is positive அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். இது கொஸ்டின் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன், ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ஒன்றுக்கு என்னது பி தான் ஆன்சர். ஓகேங்களா? ரெண்டாவது பாருங்க, the electrification of two different bodies on rubbing is because of the transfer of, இது எலக்ட்ரான்ஸ் அப்படின்றத கரெக்டான ஆன்சர். ஸோ சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் மூணாவது பாருங்க. ஸோ ஆன்சர்ஸ்லாம் கீழே தனியாக கொடுத்துருக்கேன். விச் ஆர் த ஃபாலோயிங் சிம்பிள் சர்க்கியூட் மஸ்ட் ஹாவ் அப்படின்றதுக்கு டி தான் ஆன்சர். பேட்டரி, ஒயர், சுவிட்ச் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? லோடெல்லாம் கொடுத்துருக்காங்க, லோடு இல்லைனாலும் பரவாயில்ல, பேட்டரி, ஒயர், சுவிட்ச் தான் கரெக்டான ஆன்சர். சரி, அதுக்கடுத்து நாலாவது பாருங்க. an electroscope has been charged by induction with the help of charged glass rod. The charge on the electroscope is positive அப்படின்னு தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பி அப்படின்றது தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். சரி, அதுக்கடுத்து பாருங்க. அஞ்சாவது, ஃபியூஸ் இஸ் எ டேஷ். ஃபியூஸ் இஸ் எ டேஷ்னா என்னது? டின்றது தான் கரெக்டான ஆன்சர். எ ப்ரொடெக்டிவ் டிவைஸ் ஃபார் பிரேக்கிங் அண்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஸோ இந்த ஆன்சர்லாம் இந்த இடத்துல நான் மொத்தமாக கொடுத்துருக்கேன், இதை பார்த்துங்க. சரிங்களா? அடுத்து போகலாமா? சரி, நெக்ஸ்ட் fill in the blanks. சரி, இந்த fill in the blanksல பாருங்க, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். Dash takes place by rubbing objects together. Transfer of electron அப்படின்னு கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்க, the body which has lost electron becomes positive. Third one, dash is a device that protects building from lightning strike. Lightning arrestor அப்படின்றது கரெக்டான ஆன்சர். நாலாவது பாருங்க, dash as a thin metallic filament that melts and breaks the connection when the circuit is overheated. ஸோ எலக்ட்ரிக் ஃபியூஸ் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? அந்த ஓவர் ஹீட் ஆகும்போது, சர்க்கியூட் ஓவர் ஹீட் ஆகும்போது கனெக்ஷனை பிரேக் பண்ணி நம்ம சர்க்கியூட்டை பாதுகாக்குது. அதுக்கடுத்து அஞ்சாவது பாருங்க, 3 bulbs are connected end to end from a battery. The connection is called series circuit. இது பேர் என்னது? சீரிஸ் சர்க்கியூட். நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் பேரலல் சர்க்கியூட். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிவைஸும் இதில் கனெக்ஷன் பண்ணிக்கோம், பேரலல் சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணிக்கோம். ஆனால் இங்கே ஆன்சர் சீரிஸ் சர்க்கியூட் அப்படின்றது தான் ஆன்சரு. ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். First, the charge occurred by an ebonite rod rubbed with a piece of flannel is negative. That's true. A charged body induces an opposite charge on an uncharged body when they are brought near. அதுவும் ட்ரூ தான். மூணாவது பாருங்க, electroscope is a device used to charge a body by induction. அதுவும் ட்ரூ தான். நாலாவது பாருங்க, water can conduct electricity. ட்ரூ. அஞ்சாவது பாருங்க, இன் பேரல் சர்க்கியூட் கரண்ட் ரிமைன்ஸ் சேம் இன் ஆல் காம்பனன்ட்ஸ். இது ஃபால்ஸுங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு என்ன சொல்ல, பேரல் சர்க்கியூட்டில் வோல்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்டு. ஓகேங்களா? சீரிஸ் சர்க்கியூட்டில் தான் அது கரண்ட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வரும். அதனால் அஞ்சாவது ஃபால்ஸு. ஓகேங்களா? அதுக்கு எடுத்து போகலாமா? சரி, நாலாவது பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். 2 similar charges, அது எது கூட மேட்ச் பண்ணணும்? ரிப்பல் ஈச் அதர் அப்படின்ட்டு மேட்ச் பண்ணணும். 2 dissimilar charges attract each other. மூணாவது, when glass rod is rubbed with silk occurs a positive charge. When ebonite rod is rubbed with fur occurs a negative charge. ஓகேங்களா? அஞ்சாவது பாருங்க, fuse prevents a circuit from overheating. ஓகே, next, give the reason for the following. 1, when a glass rod is rubbed with silk cloth both get charged. Reason, when a glass rod is rubbed with a silk cloth, the free electrons in the glass rod are transferred to the silk cloth. It is because the free electrons in the glass rod are less tightly bound as compared to that in silk cloth. Since the glass rod loses electrons, it has a deficiency of electrons and hence acquires a positive charge. But the silk cloth has more number of electrons than glass rod, so it becomes negatively charged. இதான் கரெக்டான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்க,
when a comb is rubbed with dry hair it attracts small bits of paper. நம்ம முடியை வந்து சீப்பு வச்சு வாரிட்டு அந்த சீப்பை வந்து துண்டு பேப்பர் கிட்ட எடுத்துட்டு போனா அந்த பேப்பர் வந்து சீப்பை நோக்கி அட்ராக்ட் பண்ணப்படுது, கவரப்படுது. இது எதனாலன்னு கேட்குறாங்க. comb rubbed with the hair gains electrons from the air and becomes negatively charged. These electrons are accumulated on the surface of the comb. When a piece of paper is teared into beads, positive and negative charges are present at the edges of the beads. Negative charges in the comb attract positive charges in the beads, so the paper bits are moving towards the comb. கரெக்டான ஆன்சர். அடுத்து மூணாவது பாருங்க. when you touch the metal disc of an electroscope with a charged glass rod, the metal leaves get diverged. What is the reason? The leaves of an electroscope diverge because when the glass rod is touched on the metal disc, the charge travels through the metal rod to the leaves. Since like charge repel, the charge travels till the leaves and then open up as both leaves have like charges. நாலாவது பாருங்க. In an electroscope, the connecting rod and the leaves are all metals. Reason: they are made of metals so that the electrons become free to move. 5. One should not use an umbrella while crossing an open field during thunderstorm. Reason: carrying an umbrella is not desirable during thunderstorm, as the rod of the umbrella and its supporting wires are made up of metals. Thus, during thunderstorm, the conducting object should be avoided. ஓகேங்களா. ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் given below and choose the correct option. இங்கே பாருங்க. assertion: people struck by lightning receive a severe electric shock. Reason: lightning carries a very high voltage. ஏ தான் கரெக்ட். both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. அடுத்து பாருங்க. assertion: it is safer to stand under a tall tree during lightning. Reason: it will make you target for lightning. இது வந்து டி தான் கரெக்ட். assertion வந்து ஃபால்ஸு, ஆனால் ரீசன் வந்து கரெக்டு. அதுக்கடுத்து வந்து பாருங்க. Seventh one. Answer briefly. How charges are produced by friction? Rubbing certain materials with one another can cause the buildup of electrical charges on the surfaces. So charges are produced by friction. Example: while combing hair, charges are transferred from the hair to comb due to friction. What is earthing? Earthing is the process of connecting the exposed metal parts of an electrical circuit to the ground. Number 3. What is electric circuit? The path through which the electrons flow from one terminal to another terminal of the source is called electric circuit. What is electroplating? Number 4. What is electroplating? The process of depositing a layer of one metal over the surface of another metal by passing electric current is called as electroplating. Give some uses of electroplating. We use iron in bridges and automobiles to provide strength. A coating of zinc is deposited on iron to protect it from corrosion and formation of rust. Chromium has a shiny appearance. It does not corrode. It resists scratches. Next 8th வந்து பாருங்க. Answer in detail அப்படின்றத பார்க்கலாம். First question பாருங்க. இதில் explain 3 ways of charge transfer. Transfer of charges takes place in the following 3 ways. Number 1, transfer by friction. Number 2, transfer by conduction. Number 3, transfer by induction. Number 1, transfer by friction. This method of charging an uncharged body by rubbing it against another body is called charging by friction. அதாவது உராய்வின் மூலம் மின்னோட்டம் ஏற்றுதல். Example: while combing hair, charges are transferred from the hair to comb due to friction. Number 2, transfer by conduction. Charges can be transferred to an object by bringing it in contact with the charged body. This method of transferring charges from one body to other body is called transfer by conduction. Example: when the ebonite rod is rubbed with woolen cloth, electrons from the woolen cloth are transferred to the ebonite rod. Now ebonite rod will be negatively charged. When it is brought nearer the paper cylinder, negative charges in the rod are attracted by the positive charges in the cylinder. When the cylinder is touched by the rod, some negative charges are transferred to the paper. Hence, the negative charges in the rod are repelled by the negative charges in the cylinder. அதுக்கடுத்து மூணாவது மெத்தடு transfer by induction. The process of charging an uncharged body by bringing charged body nearer to it but without touching it is called induction. Example: we can charge an uncharged object when we touch it by a charged object, but it is also possible to obtain charges in a body without any contact with the other charges. Number 2, what is electroscope? Explain how it works. An electroscope is a scientific instrument used to detect the presence of electric charge on a body. Number 2, an electroscope is made out of conducting materials, generally metal.
It works on the principle that like charges repel each other. In a simple electroscope, two metal sheets are hung in contact with each other. They are connected to metal rod that extends upwards and ends in a knob at the end. இந்த டயக்ராம் புக்கில் இருக்குது, இதை காப்பி பண்ணிங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இஃப் யூ bring a charged object near the knob, electrons will either move out of it or into it. This will result in charges on the metal leaves inside the electroscope. If a negatively charged object is brought nearer the top knob of the electroscope, it causes free electrons in the electroscope to move down into the leaves, leaving the top positive. Since both the leaves have negative charge, they repel each other and move apart. If a positive object is brought nearer the top knob of the electroscope, the free electrons in the electroscope start to move towards the knob. This means that bottom has a negative net positive charge. The leaves will spread apart again. அதுக்கப்புறம் பாருங்க, எக்ஸ்பிளைன் சீரிஸ் சர்க்கியூட் அண்ட் பேரலல் சர்க்கியூட். இந்த சீரிஸ் சர்க்கியூட் பேரலல் சர்க்கியூட் பார்க்கும்போது நீங்கள் இந்த கல்யாண மண்டபத்தில் அதுக்கப்புறம் கோயிலெல்லாம் அலங்கார விளக்குகள்லாம் போட்டிருப்பாங்க. லைனாக குட்டி குட்டி பல்பு எரிஞ்சிட்டே இருக்கும். அதில் ஒரு பல்பு ஃபியூஸ் போனால் கூட எல்லா பல்பும் எரியாமல் போயிடும். அதுதான் சீரிஸ் சர்க்கியூட். அங்கே வந்து பல்பை சீரிஸில் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் சர்க்கியூட்டில் பல்பை கனெக்ஷன் கொடுத்துருக்கும் போது, இல்லை எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் சீரிஸ் சர்க்கியூட்டில் கனெக்ஷன் கொடுத்துருக்கும் போது அக்ராஸ் ஈச் எக்யூப்மெண்ட்டு உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், கரண்ட் வந்து சேமாக இருக்கும், வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். ஆனால் பேரலல் சர்க்கியூட்டில் எக்யூப்மெண்ட்ஸை கனெக்ஷன் கொடுக்கும்போது என்ன இருக்கும், வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கரண்ட் வந்து வேரி ஆகும். இதுதான் வந்து பேசிக் பிரின்சிபல். நம்ம வீட்டில் ஃபேனு, மிக்ஸி, கிரைண்டரு, டிவி இதெல்லாம் வீட்டில் வந்து நம்ம ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாத்தையும் வீட்டில் வந்து சர்க்கியூட்டில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற சர்க்கியூட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பேரலல் சர்க்கியூட்டு. பேரலல் சர்க்கியூட்டில் ஒரு பல்பு ஃபியூஸ் பண்ணால் கூட மற்ற பல்புங்கள்லாம் எரிஞ்சிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து பேரலல் சர்க்கியூட்டு. ஒரு பக்கத்து எக்யூப்மெண்ட்டுக்கு போகிற ஒரு கரண்ட் வந்து இந்த முதல் எக்யூப்மெண்ட் வழியாக போகாது. அதனால் ஒரு பல்பு ஃபியூஸ் பண்ணால் கூட பக்கத்து ரூமில் இருக்கக்கூடிய பல்பு எரியும். அதனால் அது பேரலல் சர்க்கியூட்டில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். பேரலல் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணியிருக்கோம், சேம் வோல்டேஜ் இருக்கும், ஆனால் கரண்ட்டு வேரி ஆகும். சரி, முதல்ல சீரிஸ் சர்க்கியூட் பார்க்கலாம். A series circuit is one that has more than one resistor bulb, but only one path through which the electrons can travel. From one end of the battery, the electrons move along one path with no branches through the resistor bulbs to the other end of the cell. All the components in a series circuit are connected end to end, so current through the circuit remains same throughout the circuit. But the voltage gets divided across the bulbs in the circuit. In the following series circuit, two bulbs are used as resistors. Let I be the current through the circuit and V1, V2, V3 be the voltage across each bulb. The supply voltage V is the total of individual voltage drop across the resistance. So V is equal to V1 plus V2 plus V3. So that's the parallel circuit பார்க்கலாம். In parallel circuit there is more than one resistor and they are arranged on many paths. This means charges, that is electron, can travel from one end of the cell through many branches to the other end of the cell. Here voltage across the resistor bulb remains the same, but the current flowing through the circuit gets divided across each resistor. Let us consider three bulbs connected in series. Let V be the voltage across the bulbs and I1, I2, I3 be the current across each bulb. The current I from the battery is the total of the individual current flowing through the resistances. I is equal to I1 plus I2 plus I3. சரி, அதுக்கடுத்த கொஸ்டின், நாலாவது கொஸ்டின் பாருங்க. நாலாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, how lightning takes place. Lightning is produced by discharge of electricity from cloud to cloud or from cloud to ground. During thunderstorm, air is moving upward rapidly. This air, which moves rapidly, carries small ice crystals upward. At the same time, small water drops move downward. When they collide, ice crystals become positively charged and move upward, and the water drops become negatively charged and move downward. So the upper part of the cloud is positively charged and the lower part of the cloud is negatively charged. When they come into contact, electrons in the water drops are attracted by the positive charge in the ice crystal. Thus, electricity is generated and lightning is seen. Sometimes the lower part of the cloud, which is negatively charged, comes into contact with the positive charges accumulated near the mountains, trees, and even people on the earth. This discharge produces a lot of heat and sparks that results in what we see as lightning. அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க, what is electroplating? Explain how it is done. The process of depositing a layer of
இது வந்து தமிழில் மின்முலாம் பூசுதல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எலக்ட்ரோ பிளேட்டிங் பண்ணுறோம். அதாவது கவரிங் நகைலாம் இருக்கு இல்லைங்களா, கவரிங் நகையெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், தங்க முலாம் வந்து பூசலாம். அதாவது ஒரு காப்பர் நகை எடுத்து அது மேலே என்ன பண்ணலாம், தங்க முலாம் வந்து பூசலாம். அது பார்க்கறதுக்கு தங்க நகை மாதிரி இருக்கும், ஆனால் மேலே ஒரு லேயர் தான் தங்கம் ஒட்டிட்டு இருக்கும். அது பேர் தான் கவரிங் நகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கொஞ்சோண்டு கோல்டை நம்ம என்ன எடுத்து மேலே வந்து உருக்கி பூசுறோம். The process of depositing a layer of one metal over the surface of the another metal by passing electric current is called electroplating. Example, take a glass jar and fill it with copper sulfate solution. Take a copper metal plate and connect it to the positive terminal of the battery. Connect an iron spoon to the negative terminal of the battery. Now dip them in copper sulfate solution. When electric current is passed through the copper sulfate solution, you will find that a thin layer of copper metal is deposited on the iron spoon and an equivalent amount of copper is lost by the copper plate. ஸோ இப்போ இந்த காப்பர் பிளேட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காப்பர் கரைஞ்சி வந்து என்ன பண்ணுது, ஸ்பூன் மேலே டெபாசிட்டு ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த மின் முலாம் பூசுதல். இப்போ காப்பர் முலாம் பூசியிருக்கோம். காப்பர் மெட்டல் இஸ் டெபாசிட்டட் அந்த அயன் ஸ்பூன் அண்ட் அன் ஈக்குவலண்ட் அமௌண்ட் ஆஃப் காப்பர் இஸ் லாஸ்ட் பை தி காப்பர் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து மின் முலாம் பூசுதலை பற்றின ஒரு டயக்ராம் புக்கில் கொடுத்துருக்குறது நான் இங்கே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாமா?